வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இந்த ஒரு செய்தியோடு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, நிறைய கடவுள் பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மணிகண்டனுடைய கதையை கேட்பதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிகண்டன் அவதரித்த அந்த கதையும் அவருடைய அவதார லட்சியமும், அவர் எப்படி இந்த கலியுலகத்தில் தெய்வமாக இருக்கிறாரு அப்படின்றதையும், சபரிமலையில் இன்றைக்கி அவர் ஒரு தெய்வமாக இருந்து எப்படி ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் இந்த தலைப்பின் கீழ் வரப்போகிற செய்திகளை தொடர்ந்து அந்த கதையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதன் வழியாக அந்த மணிகண்டனுடைய வரலாறை இந்த ஒரு பகுதி உங்களுக்கு விளக்கப் போகிறது. இந்த பகுதியில் நம்ம பார்த்திங்கன்னா, இந்த பகுதி விருப்பம் உள்ளவர்கள், அதுபோன்று இந்த தலைப்பில் விருப்பம் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் நீங்கள் இதை தெரிவித்து நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்கள நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. இதன் மூலமாக நிறைய செய்திகளை, நிறைய விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக எடுத்து செல்ல முடியும். அதற்கான ஒரு முன்னோட்டமாக இது இருக்கும் அப்படின்றதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் இந்த மணிகண்டனுடைய வரலாறை தெரிந்து கொள்ளக்கூடிய அனைவரும் ஒரு நல்ல ஒரு மனநிலையும், நல்ல ஒரு வாழ்க்கைக்கான ஒரு புரிதலையும், நிறைய செய்திகளையும், எப்படி நம்மளுடைய புராணங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நல்ல ஒரு சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய கதைகள் அது எப்படி இருக்குது, அந்த மாதிரி எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க, இந்த அவதார லட்சியம் ஏன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எனவே நாம் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா, இது மாதிரியான நல்ல ஒரு கதைகளை சொல்வதில்லை. புராணங்கள், ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களையோ, நல்ல ஹரிச்சந்திரனுடைய வரலாறு, இவைகளையெல்லாம் நாம் நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட கொடுக்காததுனாலையும் அவங்களுக்கு இந்த உறவுகளை பற்றியும், அந்த உறவுகளுடைய மேன்மை குறித்தும் தெரியாமல் போகுது. உண்மையான அன்பு தெரிஞ்சுக்காமல் போகிறாங்க. வெறுமனே ஒரு இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய குழந்தை என்னை கவனிக்கலை, பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு இது கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி சமுதாயத்தில் கூட்டு குடும்பமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் பிள்ளைங்கள்லாம் சரியில்லை அப்படின்னு அவர்கள் மேலேயே நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம். உண்மையிலேயே நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நடந்துட்டுருக்குறோமா? நம்ம அவங்களுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல போதனைகளை சொல்லி கொடுத்துருக்கோமா? இளம் பிராயத்தில் நாம் அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறோமா? அவங்களுக்கான நீதி கதைகளையெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி அவங்க அந்த மாதிரி உருவாக? நீங்கள் ஒரு குழந்தையை உருவாக்கணும் அப்படின்னா, நல்ல நீதி கதைகளை சொல்லி அவங்கள ஒரு நல்ல தர்ம வழி மூலியமாக நீங்களும் நடந்து அவங்களுக்கும் அதை போதனை பண்ணி அந்த வழியாக நீங்கள் நடக்க வச்சிங்க அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக வளர்ந்து இந்த சமுதாயமும் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கிறதுக்கு வழியமைக்கும். ஆனால் நாம் செஞ்சிட்ருக்கிறதுலாம் என்ன? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தவறுகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களில் நாம் பண்ணக்கூடிய அந்த தவறுகள் அவர்களுக்கு இன்னும் பெரிய பெரிய தவறுகளை செய்வதற்கு அடிப்படையாக அமைஞ்சிடுது. அதுவே அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான உறவுகள் குறித்த ஒரு உன்னதமும் தெரிகிறதே இல்லை. தான் ஒண்டியும் வாழ்ந்தால் போதும் என்ற அந்த சுயநலத்தோடு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுலேருந்து அவங்கள மீட்டெடுப்பதற்காக இந்த மாதிரியான கதைகள், இந்த மாதிரியான செய்திகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த மணிகண்ட கதையை கேட்பது மூலயமா நீங்களும் புண்ணியம் பெறுவீங்க, உங்களை சார்ந்தவர்களும் ஒரு புண்ணியத்தை பெற முடியும். அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த கதைகளை நீங்கள் கேட்பதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு மன தெளிவும், நல்ல ஒரு நல்ல சிந்தனைகளும் உங்களுக்கு வரும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு போணுச்சு அப்படின்லாம் நம்ம அதில் விவாதம்லாம் நம்ம செய்ய வேண்டியது இல்லைங்க. இது யாருக்கு உட்படுதோ, இதை யார் நம்புகிறீங்களோ அவங்களுக்கு இது நிஜம். யாருக்கு இதில் நம்பிக்கை இல்லையோ, நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்த செய்திகளை தெரிந்து கொண்டு உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப விஷயங்களை இதில் இருக்கிறதான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இல்லையில் நீங்கள் தேடிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கான செய்திகள், உங்களுக்கான நம்பிக்கைகள் ஏதோ ஒரு சேனலில் உங்களுக்கு கிடைக்கலாம். சரிங்களா? இங்கே நாம் ஒரு நம்பிக்கையோடு இருப்பவர்கள் மட்டும் இதில் பயணித்தால் போதும். அந்த ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையோட இந்த பிரபஞ்ச குடும்பம், இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த ஒரு சேனலின் வழியாக நாம் ஒன்றாக பயணிப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு களமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது சார்ந்த கமெண்ட்ஸ், அதாவது இது சார்ந்த நான் இதை நாளை முதல் உங்களுக்கு இதை தரலாம் என்று இருக்கிறேன். இது சார்ந்த உங்களுடைய
செய்தி, உங்களுடைய தகவல், அதாவது உங்களுடைய அபிப்பிராயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அதே போன்று நாம் இதிலே பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ ராதாகிருஷ்ணா தொடரை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது சார்ந்து அதில் இன்னும் எப்படி வர வேண்டும், அதில் என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் அதுவும் உங்களுக்கு வழங்கப்படும். அதற்கான அதை தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள், இன்னும் அதிகமான நபர்கள் வர வேண்டும், சரியான நபர்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன், பிரபஞ்ச சக்தி.